நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் நன்மை விரும்புகிற ஆண்டவர் நீங்கள் இன்றைக்கு வளமோடு நலமோடு சகல சம்பூர்ணங்களோடு வாழ்ந்திருக்கும்படி அவர் அழகா எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சுக வாழ்வை விரும்புகிறவர். கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிற தேவன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். எல்லா வகையான சோதனையிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் மீட்டெடுத்ததின் நோக்கமே அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சம்பூர்ணமாய் பெற்று வாழ்ந்து சுபிட்சமாய் இருக்கும்படியாக இந்த நல்ல தேவன் உங்களை நல்லா வச்சுப்பார், நல்லா வாழ வச்சுப்பார். அப்ப யோசித்து பாருங்க, உங்கள் நன்மையை விரும்பாத 1000 மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் நன்மையை விரும்பக்கூடிய ஒரு உயர்ந்த தேவன் உங்க கூடவே இருக்கிறதுனால நன்மையை விரும்பாத மனிதர்களை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு உங்கள் நன்மையை விரும்பக்கூடிய தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டே போகல. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவங்களை கண்டாராம், சிரமங்களை பார்த்தாராம். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் உங்களுடைய கஷ்டங்களை பார்க்க கூடியவர் மட்டுமல்ல, அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு இஷ்டமான சந்தோஷமான மேன்மையான இடத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடிய தேவன். ஆண்டவர் உங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் பார்க்கக்கூடிய தேவன் மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து பெஸ்டான தரமான அழகான அற்புதமான இடத்துல உங்களை கொண்டு வந்து வைப்பேன் என்ற வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்கிற தேவன். உங்களை சுற்றிலும் உங்களை பாதிக்கக்கூடிய மாந்தர்கள் இருந்தாருங்க. உங்களை சுற்றிலும் உங்களை பாதிக்கக்கூடிய மாந்தர்கள் இருப்பார்களேயானால், உங்களுடைய நன்மையை விரும்பாத மனிதர்கள் இருப்பார்களேயானால், அச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை டென்ஷன் ஆக்க முடியும், உங்களை காண்டாக்க முடியும், உங்களை கடுப்பேற்ற முடியும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொஞ்சம் தடுக்க முடியும், உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்க முடியும், உங்க வேலைகளை கடினமாக்க முடியும், உங்களை பல வகையான சிற்றைக்குட்படுத்துவதற்கு ஏதுவான சில சஞ்சனமான தூஷணமான துஷ்டத்தனமான வேலைகளை செய்ய முடியும். அதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மகிமையான ஆண்டவர், நல்ல ஆண்டவர், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சிரமங்களில் இருந்தும் உங்களை தூக்கி உயர்த்த அவரால் முடியும். மக்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு பரிபூர்ணத்தை அவங்களால கொடுக்க முடியாது. பாதுகாப்பையோ சம்பூர்ணத்தையோ ஏராளத்தையோ தாராளத்தையோ அவர்களால் கொடுக்க முடியாது. ஒரு தாராளத்தை கொடுக்க முடியாத, பரிபூர்ணத்தை கொடுக்க முடியாத, சுபிட்சமான நல்வாழ்வை கொடுக்க முடியாத மாந்தர்களை குறித்து நீங்கள் என்ன அச்சப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பதறாதீர்கள், அச்சமடையாதீர்கள். அவங்க சில வகையான உபத்திரவத்தை கொடுத்து அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நல்ல ஆண்டவர் அந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் தீர்மானித்திருக்கிறார். வெளியே கொண்டு வந்து எப்படிப்பட்ட மேன்மையில் உங்களை வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட மேன்மையில் உங்களை கொண்டு வந்து வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆகவே நீங்க யோசிச்சிடாதீங்க, என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா, என் கம்பெனில என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு மேல இருக்கிறவங்க என்ன பாதிக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க என்ன சிக்ஷைக்குட்படுத்துறாங்க, என் கூட பிறந்தவங்க, என் ஃபேமிலியில, என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, என்னோடு கூட இருக்கக்கூடியவர்கள் எனக்கு பல வகையான துன்பத்தை ஏற்படுத்துறாங்க, யார் என்னுடைய வேதனை அறிவார் என்று புலம்பாதீர்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கஷ்டம் எனக்கு தெரியும், உன் உபத்திரம் எனக்கு தெரியும், உன் கடினமான பாதைகள் எனக்கு தெரியும், உன் வியாகுலமான சூழ்நிலைகள் எனக்கு தெரியும், உன் பெருமூச்சு எனக்கு தெரியும், உன் காயம் எனக்கு தெரியும், உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் அழுத்தம் எனக்கு தெரியும், உன் வருத்தம் எனக்கு தெரியும். அதை பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. உபத்திரவப்படுகிற எந்த மனுஷனுடைய உபத்திரவத்தை பார்த்து அற்பமா எண்ணாத ஒரு தேவன், அருவருக்காத தேவன் என்ன பண்றாராம், உதவி செய்ய வராராம். இன்னைக்கு அவருடைய உதவும் கரங்கள் உங்கள் வாழ்வில் வெளிப்பட நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்க போறாரு. ஆண்டவர் உங்களை மேன்மையா வச்சுக்க போறாரு, மகிமையா வச்சுக்க போறாரு. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை கண்ணோக்கி பாருங்கள். எவ்வளவோ உபத்திரவப்பட்டார்கள், அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அந்த உபத்திரவங்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்தாரே, அதுதான் முடிவு. ஆரம்பங்கள் அற்பமாய் இருந்தாலும் அதுவே முடிவு என்று நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள். காலத்திற்கு முன்பதாகவே நீங்களே நியாய தீர்ப்பு கொடுக்காதீர்கள். அவ்வளவுதான், மாட்டினேன், தொலைஞ்சேன், கிடையவே கிடையாது. மீட்டு வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்து உயர இடத்துல உயர்த்தி வச்சது போல உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து உயர்த்தி வைப்பார். கலங்காதீர்கள், பதறாதீர்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் லைஃப்ல நன்மைகளை செய்யும். உங்களால நம்ப முடியுமா, விசுவாசிக்க முடியுதா? அப்படின்னு சொன்னா, என்னென்ன சிச்சைகளுக்குள்ளாக மனிதர்கள் உங்களை உபத்திரவப்படுத்தினார்களோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் சிரமங்களை தேவன் அறிந்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற வளமான ஒரு நிலை, வளமான ஒரு வாழ்வை அவர் உங்களுக்கு தருவார். அவர் மேல் நம்பிக்கை இருங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான சகோதரி டி மோனிஷா, அன்பு பிள்ளை எல் ஜூதா பென்ஹர், அன்பு மகள் வி திவ்யா மற்றும் திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும், ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு விசேஷமான ஒரு நாளை இருக்குமையானால் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நீர் இஸ்ரவேல் மக்கள் படக்கூடிய உபத்திரவங்களை பார்த்த தேவன் மட்டுமல்ல, அதை பார்த்து அந்த உபத்திரவத்திலிருந்து நீர் அவர்களை வெளியே கொண்டு வந்து நலமும் வளமுமான கானான் தேசத்தை கொடுத்தீரே அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய சிற்றைகளை நீர் காண்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரவருடைய வீடுகளிலே, அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்திலே, குடும்ப உறவுகள் மத்தியிலே தங்களுடைய உறவுகளால், நட்பு வட்டாரங்களால், எதிரிகளால் உடைய பிள்ளைகள் அடையக்கூடிய பாடுகளை இன்றைக்கு காண்கின்றீரப்பா. யார் என்னை காப்பாற்ற முடியும், என்னை இவ்வண்ணமாய் பாதிக்கிறார்கள் என்று பெருமூச்சு விடுகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கண்டீரே, கேட்டீரே, பார்த்தீரே, அவர்களை தூக்கினீரே, உயர்த்தினீரே. பல வகையான சிரமங்களுக்குட்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை உபத்திரவ நிலைகளை நீர் இன்றைக்கு காண்கின்றீர். உம்முடைய காக்கும் கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தூக்கட்டும், சுமக்கட்டும், உயர்த்தட்டும். மேன்மையான வளமான நன்மைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துறேன். நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் நாட்களையும் நன்மையால் முடிசூட்டுவீராக. இந்த ஆண்டில, இந்த புதிய வருஷத்துல விசேஷமான நாட்களை காணக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் உதயமாக வேண்டுமோ அப்படிப்பட்ட வளமான நன்மைகளை நீர்த்தாமே உடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ணும்.
ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க செய்யும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகளை ஜெயமாய் முடிப்பதற்கு ஏதுவான கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நல்லா இருப்பீங்க.